திரு செங்கோட்டையன் அவர்கள் திரு அமித்ஷா அவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்காரு. ஸோ அவரை அனுப்பித்தான் இது போன்ற விளையாட்டுகளை எடப்பாடி பழனிசாமியின் ஊதுகுழல் சில பேர் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அது பலவீனமான மறுப்பு. இதைத்தான் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தோல்வி. அப்போது அப்ப எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் இதை பற்றி ஏன் சிந்திக்காம நிர்வாகிகள் தாவேகா பக்கம் படையெடுத்து போவார்கள். இந்த காட்சிகளை விரைவில் நாம் பார்க்கலாம். சார், இப்போ அதிமுகவில் விஜய்க்கு மக்கள் மத்தியிலே உருவாகி வருகிற செல்வாக்கை அதிமுக புரிந்து கொள்ள தவறினால் எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்று செல்வி ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் குறிப்பிட்டு வந்தார்களோ அதே கட்சியிடம் ஆதரவை பெற்று திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதற்கு ஒரு முயற்சி நடைபெற்றது என்கிற செய்தி. வைதவ நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நம்மிடம் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தேர்தலுக்கு பின்பு அரசியல் களம் ரொம்பவே மாறி இருக்குது. யாரும் எதிர்பாராத வண்ணம் தாவேகா ஆட்சி அமைச்சிருக்கு. அதே போல் இதுவரை எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. இதற்கு பின்னால் இப்போ அதிமுக இரண்டாக ஒரு பிளவுபடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா எதிர்க்கட்சி அதாவது அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்வழிந்து ஒரு சில எம்எல்ஏக்களும், அதே போல் எஸ்பி வேலுமணி அவர்களை முன்னிறுத்தி ஒரு சில எம்எல்ஏக்களும் சிவி சண்முகம் தலைமையில் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு காலை செய்தியாளர் சந்திக்கும் பொழுது நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. ரெண்டாவது பொதுக்குழுவை கூட்டி இந்த தொடர் தோல்விகள் குறித்து ஒரு ஆலோசனை பண்ணணும் அப்படின்றத வச்சுருக்காங்க. என்ன நடக்குது சார் அதிமுகவில்? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றிக் கழகம்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான வாக்காளர்கள் 35% பேர் தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பது ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை. தனிப்பெரும் கட்சியாக இருப்பதிலேயே தனிப்பெரும் கட்சியாக அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்தது. 108 தொகுதிகளிலே தாவேகா வெற்றி பெற்றது. திரு விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட காரணத்தால் ஒரு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்படியானால் 107 இடங்கள் என்பது விஜய் கட்சிக்கு இருக்கக்கூடிய பலம். கூடுதலாக 11 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில் ஆரம்ப கட்டத்திலேயே அந்த ஆதரவு அதிமுகவிடம் கோரப்பட்டதா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அதிமுக கோரப்படவில்லை என்று ஒரு சாரார் கூறுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அணியை மிக கடுமையாக விமர்சித்த திரு விஜய் அவர்கள் இடதுசாரி சிந்தனை அல்லது மதசார்பற்ற தன்மை என்ற கொள்கையின் அடிப்படையில் இடதுசாரி கட்சிகளிடமும் அதேபோல மறுமலர்ச்சி திமுக, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளிடமும் அவர் ஆதரவை எதிர்பார்த்தார். விசிக ஆகிய கட்சிகளிடம் காங்கிரஸ் உடனடியாக ஆதரவை அளிக்க முன்வந்தது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற வேண்டும் என்று விரும்பியது. ஆனால் அந்த விருப்பம் தேர்தலுக்கு முன்னால் நிறைவேறவில்லை. நிறைவேறியிருந்தால் இன்றைக்கு விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள், அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்புகள் இவையெல்லாம் வந்திருக்குமா என்பதே சந்தேகம். ஏனென்றால் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்திருந்தால் 160 இடங்களுக்கு குறையாமல் அந்த அணி வெற்றி பெற்றிருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருந்தது. தேர்தலுக்கு முன்னாலேயே 25 முதல் 28% வரை வாக்குகள் விஜய் வாங்குவார் என்று நான் கணித்தேன். உங்கள் சேனலுக்கு அளித்த நேர்காணலில் கூட கூறியதாக எனக்கு நினைவு. கண்டிப்பாக விஜய் கட்சிக்குத்தான் பெரும்பாலான இளைஞர்கள் வாக்களிப்பார்கள். மிக கணிசமான இளம் பெண்கள் மதம் கடந்து ஜாதி கடந்து விஜயை ஆதரிக்கிறார்கள் என்று நான் தொடர்ந்து கூறி வந்தேன். 2 பெரும் திராவிட கட்சிகளும் விஜய்க்கு அவ்வளவு பெரிய பலம் இல்லை என்று அலட்சியப்படுத்திய நிலையில் அவரை ஒரு பொருட்டாக கருதவில்லை. களத்தில் இருந்த உண்மையான நிலவரத்தை 2 பெரும் கட்சிகளும் ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் கவனிக்க தவறிவிட்டது என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆகவே மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழலில் 11 இடங்கள் குறைவாக இருந்த நிலையில் அவருக்கு 12
இடங்கள் கூடுதலாக ஆதரவு புதிதாக கிடைத்து கண்டிப்பாக அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவானது. இதற்கு முன் என்ன நடந்தது? விஜய் ஆட்சி அமைப்பதற்கு இடையில் 5 நாட்கள் தாமதம் ஏற்பட்டது அல்லவா? கண்டிப்பாக 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி கண்டிப்பாக அதற்குள் நடந்த சம்பவம் தான் இன்றைய அதிமுகவின் சலசலப்புக்கு காரணம். நடுவிலே 1-2 தனியார் தலையீட்டின் பேரில் அவர்கள் உதயநிதி அவர்களை சந்தித்தார்கள் என்றும், உதயநிதியோடு திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுவான நபர்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றும் மீடியாவில் செய்திகள் வெளிவந்தன. அதை தவிர அதிமுக ஆட்சி அமைப்பது என்றும், திராவிட முன்னேற்றக் கழகம் அதை வெளியிலிருந்து ஆதரிப்பது என்றும் தலைப்புச் செய்தியாக பிரதான பத்திரிகைகளில் வெளிவந்ததையும், தொலைக்காட்சிகளில் பிரேக்கிங் நியூஸாக நாம் வெளிவந்ததையும் நாம் அனைவரும் பார்த்தோம். நாடும் பார்த்தது. பல பேர் அதிர்ச்சி அடைந்தார்கள், வியப்பு தெரிவித்தார்கள். இப்படியும் கூட அரசியலில் நடக்குமா என்று நினைத்தார்கள். எந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை தீய சக்தி என்று செல்வி ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் குறிப்பிட்டு வந்தார்களோ, அதே போல கடந்த தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமியும் மிக கடுமையாக திமுக ஆட்சியை ஊழலாட்சி, அந்த ஊழல் குற்றவாளிகளெல்லாம் நான் ஆட்சி அமைத்தால் தப்ப முடியாது என்று சொன்னாரோ, அதே கட்சியிடம் ஆதரவை பெற்று திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதற்கு ஒரு முயற்சி நடைபெற்றது என்கிற செய்தி பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் கொட்டை எழுத்துக்களில் பிரேக்கிங் நியூஸாகவும் தலைப்புச் செய்தியாகவும் வந்தபோது 2 தரப்பும் அதை மறுக்கவில்லை. அதுதான் நான் முக்கியமான பாயிண்ட் என்று பார்க்கிறேன். அந்த செய்தி வந்த அடுத்த நாள் துடித்து போய் எடப்பாடி பழனிசாமி இதனை நான் மறுக்கிறேன், இப்படிப்பட்ட சிந்தனையே எங்களிடம் இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் மறுக்காமல் கனத்த மௌனம் காத்தார்? அவர் அன்றைக்கு ஏன் மறுக்கவில்லை என்று நான் கேட்கிறேன். அன்றைக்கு மறுக்காமல் இன்றைக்கு அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியின் ஊதுகுழல் சில பேர் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அது பலவீனமான மறுப்பு, பொய் என்று நான் சொல்லுகிறேன். திமுக வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதற்கும் முயற்சி நடந்தது உண்மை, முழு உண்மை. இடதுசாரிகள் அதை ஆதரிக்க மாட்டார்கள், விசிக அதை விரும்பவில்லை என்று தெரிந்த பிறகு அந்த முயற்சி கைவிடப்பட்டது அல்லது தோல்வியை தழுவியது. திருமாவளவன் அவர்களை முதல்வராக்க முன்னிறுத்தி திமுகவும் அதிமுகவும் முயற்சி சென்றாலும் தகவல் வருது. அப்படிப்பட்ட திருமாவளவர்களை துணை முதலமைச்சராகவோ ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு முயற்சி நடந்ததாக பேச்சு உண்டு. அதற்கு வலுவான ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் இது 2 நாட்கள் ஓடிய செய்தி. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பது, திமுக வெளியில் இருந்து ஆதரிப்பது என்பது 2 நாட்கள் செய்தியாக இருந்தது. தினத்தந்தி பத்திரிகை முதல் பக்கத்தில் வெளியிட்டது. எல்லா செய்தி சேனல்களிலும் இந்த செய்தி வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி ஏன் மறுக்கவில்லை? அதுதான் இப்போது இவர்கள் கேட்கிற கேள்வி. அப்போது அந்த ஆதரவை ஏற்றுக்கொள்ள அவர் தயாரானதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் என்று சி.வி. சண்முகம் கூறுகிறார். இப்போது திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட ஒரு அணியினர் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். விவகாரம் முற்றி போய் கொண்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இவர்கள் கூறுகிற குற்றச்சாட்டுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி இப்போது நாம் உரையாடுகிற நேரம் வரை பதிலளிக்கவில்லை. கோட்டையிலே அவருடைய கருத்தை அறிவதற்காக பத்திரிகையாளர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் டிவியிலே எடப்பாடிக்காக நாயனம் வாசிப்பதை போல வாசிக்கிற 1-2 பேர் இவர்கள் மீது பாய்ந்து பிராண்டுகிறார்கள். சி.வி. சண்முகத்தின் வேலுமணியும் அதிமுகவினுடைய ஐடி விங் தாக்கி கொண்டு விமர்சித்துக் கொண்டு அறிக்கை வெளியிட இருக்கிறது. கூட்டணி அறிவிப்பதற்கு நீங்கள் யார் என்ற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் இது ஒரு அதிமுகவினுடைய இது அதிகாரப்பூர்வ அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள், முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி தூக்கி உட்கார வைத்தவர்கள். இவர்கள் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராகவே ஆகியிருக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற விதிமுறைகளை உங்கள் விருப்பம் போல மாற்றி தன்னிச்சையாக மகுடம் சூட்டிக் கொண்டீர்களே, அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இந்த சி.வி. சண்முகமும் இந்த வேலுமணியும் தான். இவர்கள் 2 பேர் இல்லை என்றால் எடப்பாடி பொதுச் செயலாளரே கிடையாது. இவர்கள் தான் அவருக்கு ஆள் திரட்டியவர்கள், இவர்கள் தான் அவருக்கு கும்பல் சேர்த்தவர்கள். ஆகவே இவர்களை விமர்சிப்பதற்கு எவருக்கும் அருகதை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கிற எந்த நபருக்கும் இந்த அணியை விமர்சிக்கும் யோக்கியதை கிடையாது. நீங்கள் என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றினீர்கள்?
பணம் கொடுத்து ஆள் திரட்டிய வெட்கக்கேடான செயலில் ஈடுபட்டு விட்டு இப்போது எந்த முகத்தோடு இவர்களை விமர்சிக்கிறீர்கள்? இப்போதும் திரு எடப்பாடி பழனிசாமி ஆள் திரட்டுகிற, ஆள் பிடிக்கிற பூச்சாண்டியை போல ஆள் சேர்க்கிற வேலையில் தான் ஈடுபட்டிருக்கிறார். தேர்தல் தோல்வி, அதுவும் அடுத்தடுத்த தோல்வியை ஆராய்ந்தாரா எடப்பாடி பழனிசாமி? நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்தீர்களே, வெட்கமாக இல்லையா உங்களுக்கு என்று கேட்கிறேன். 13 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன ஆராய்வு முடிவை மேற்கொண்டார்? தோல்விகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டாரா? தோல்விகளுக்கு பொறுப்பேற்று நான் விலகுகிறேன், அனைவரும் இணைந்து ஒரு முடிவு எடுப்போம் என்று சொன்னாரா? எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற போக்கிலே செயல்பட்டதன் விளைவுதான் கட்சி அதிமுக இன்றைக்கு சந்தித்திருக்கக்கூடிய அவலமான நிலைக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் திரு எடப்பாடி பழனிசாமி. சார், இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமையும் போது தமிழகத்தில் முக்கியமான தலைவர்கள் சொன்னாங்க, ஒருவேளை அதிமுக ஜெயிச்சாலும் சரி தோற்றாலும் சரி அதிமுக உடவதற்கான வேலையை பாஜக செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கூட ஒரு சிலர் இந்த பிளவுக்கு பின்னால் பாஜக இருப்பதாக சொல்லப்படுறாங்க. எப்படி இருக்கும் நான் கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற விஜய் அவர்களுடைய தலைமையிலான தாவேகாவை இவர்கள் ஆதரிக்கிறார்கள். இந்த பிளவுக்கு எப்படி பாஜக ஆதரவளிக்கும் நான் கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தாவேகாவை ஆதரிக்கவில்லை என்றால் ஒரு வாதத்துக்கு சொல்லுகிறேன், தாவேகா பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறது, அந்த தாவேகாவை எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் என்றால் அவர் பின்னாலே தானே பாஜக இருக்கும். எப்படி இவர்கள் பின்னால் இருக்கும்? அந்த வாதம் பொருந்தவே இல்லையே. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் அதிமுகவை பிளவுபடுத்தவில்லை, நாங்கள் அதிமுக இனிமேல் வலிமை பெறுவதற்கு என்ன வழி என்று யோசிக்கிறோம், பொதுக்குழுவை கூட்டி விவாதிப்போம் என்று சொல்லுகிறோம். இந்த ஆட்சி வர வேண்டும் என்பது மக்கள் விருப்பமாக இருந்திருக்கிறது, ஆகவே இந்த ஆட்சி தொடர்வதற்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் எந்த தவறும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. இதை சந்தர்ப்பவாதம் என்று விமர்சிப்பதற்கு திமுக தயவிலாவது ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று கருதிய எடப்பாடி கோஷ்டிக்கு எந்த தகுதியும் கிடையாது இவர்கள் செய்கையை சந்தர்ப்பவாதம் என்று விமர்சிப்பதற்கு. சார், இப்போ இந்த தேர்தலுக்கு பின்பு ஒரு சில ஊடகவியலாளர் என்ன சொன்னாங்கன்னா, பாஜக இங்கே நேரடியாக ஆட்சி செய்ய முடியாது, மறைமுகமாக ஆட்சி செய்வதற்கு விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்க வாய்ப்பு இருக்கிறது, வாக்கு இயந்திரங்கள்லாம் இவையெல்லாம் அபத்தமான முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஏற்கனவே திரு செங்கோட்டையன் அவர்கள் திரு அமித்ஷா அவர்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்காரு. ஸோ அவரை அனுப்பித்தான் இது போன்ற விளையாட்டுகளை நடத்தி. திரு செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோது திரு அமித்ஷா அவர்களை சந்தித்தார். அதிமுகவிலிருந்து பிரிந்து கிடந்த சக்திகளை திரு ஓபிஎஸ் அவர், டிடிவி தினகரன், சசிகலா, திருமதி சசிகலா ஆகியோரையெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும், அப்போதுதான் தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று திரு அமித்ஷா அவர்களிடமும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களிடமும் தெரிவித்தார். அதற்கும் இப்போதைய நிகழ்வுகளுக்கும் முடிச்சு போடுவது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவதை போல புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பாஜக இந்த பிளவின் பின்னால் இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அவர்கள் திசை திருப்பும் வேலையில் இறங்குகிறார்கள் என்று அர்த்தம். இப்போது ஏற்பட்டிருப்பது அதிமுகவுக்குள் எழுந்திருப்பது கலக குரல், உட்கட்சி கலகம். இந்த கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் என்று சில பேர் நினைக்கிறார்கள். தோல்விக்கு என்ன காரணம் ஆராய வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க முடியாது இனிமேல். இல்லை, இதைத்தான் ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தோல்விக்கு. அப்போது அப்போ எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் இதை பற்றி ஏன் சிந்திக்காமல் இப்போ சிந்திக்க வேண்டிய சூழல் இங்கே வந்தது? நீங்கள் தவறாக சரியான விவரங்களை உள்வாங்கி கொண்டு பேச வேண்டும். திரு சிவி சண்முகம், திரு செங்கோட்டையன், திரு எஸ்பி வேலுமணி, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு கேபி அன்பழகன் ஆகிய 6 பேர், இன்னும் ஒருவர், இந்த 6 பேர் போய் எடப்பாடி பழனிசாமி சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அவருடைய வீட்டில் சந்திச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு சந்தித்து நீண்ட நேரம் மன்றாடினார்கள். கட்சி மோசமான நிலையை சந்தித்திருக்கிறது. ஆகவே ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளுவோம், அதிமுக பழைய ஒன்றிணைப்பு நிகழ்ந்து விட்டது என்ற ஒரு எழுச்சி தொண்டர்கள் மத்தியில் உருவாகும் என்று மன்றாடி 2 மணி நேரம் பேசி பார்த்தார்கள். எடப்பாடி பழனிசாமி இருமாப்போடு நான் எடுத்த முடிவை மறுபரிசீலனையே செய்ய முடியாது, விருப்பம் இருந்தால் நீங்கள் கட்சியில் இருங்கள் என்று இவர்களை பார்த்து சொன்னார். சரி, அப்படி செய்த அந்த முடிவு பலனளித்தரா? தேர்தலில் படுதோல்வி. இந்த தேர்தலிலும் 66 இடங்களிலிருந்து இறங்கி இருக்கிறீர்கள், வாக்கு சதவீதம் இன்னும் இறங்கி இருக்கிறது. இதற்கு பிறகு இந்த பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார்? பதவியை ராஜினாமா செய்தாரா? இவர்களை பார்த்து குறை சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி, அவரை துதிபாடுபவர்களுக்கும் சரி எந்த அருகதையும் கிடையாது.
கட்சி உங்கள் தலைமையில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஆகவே கட்சிக்கு புத்துயிரூட்ட வேண்டும். நியாயமாக பார்த்தால் இவர்கள் வெளிப்படையாக திரு எடப்பாடி பழனிசாமியை ராஜினாமா செய்ய சொல்லி கேட்க வேண்டும். பொதுக்குழுவாக தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். மறைமுகமாக இன்றைக்கே சொல்லிவிட்டார்கள். பொதுக்குழு வரை எடப்பாடி பழனிசாமி காத்திருப்பதே கூடாது. இன்றைக்கே என்ன செய்து விட்டார்கள்? நீங்கள் சட்டமன்ற குழு தலைவர், அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் என்று ஒரு கடிதம் கொடுக்கப்படுகிறது. 25 பேர் சேர்ந்து இன்னொரு கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். 20 பேர் சேர்ந்து, நம்பர் நமக்கு தெரியாது. வேலுமணி அவர்கள் தான் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர், நாங்கள் இவர்களைத்தான் ஆதரிக்கிறோம், இவர்தான் துணைத் தலைவர், இவர்தான் கொறடா என்று இவர்கள் ஒரு பட்டியலை கொடுக்கிறார்கள். அப்படியானால் திரு எடப்பாடி பழனிசாமியின் முடிவை நாங்கள் ஏற்கவில்லை, அவர் தலைமையே ஏற்கவில்லை. இதுதான் இதனுடைய பொருள். இன்னும் பொதுக்குழு வரை இதற்கு காத்திருக்க வேண்டுமா? என்ன நடக்கும்? பொதுக்குழுவில் ரசாபாசமான காட்சிகள் அரங்கேறும், கூச்சல் குழப்பம் அரங்கேறும். ஏற்கனவே கடந்த ஓபிஎஸ் அவர்கள் அந்த பொதுக்குழுலாம் ரொம்ப அநாகரிகமான முறையில் அவமதித்து ஓபிஎஸ் அவர்களை வெளியேற்றினீர்கள். இன்றைக்கு ரோட்டில் நிற்கிறீர்கள். ஆட்சியை இழந்து கட்சி ஒற்றுமை என்று பேசியவர்களை அலட்சியப்படுத்தினீர்கள். ஒரு புதிய சக்தியாக அதிமுகவின் மீது அடியோடு மக்கள் நம்பிக்கை இழந்து புதிய சக்தியாக உதயமான விஜய் அவர்களின் எழுச்சியை பார்த்து மக்கள் விஜய்க்கு ஆதரவளித்தார்கள். அதிமுக ஆட்சி இழந்ததற்கு என்ன காரணம்? அதிமுக மீது வாக்காளர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். நம்பிக்கை இழந்த காரணத்தால் தான் விஜய் அவர்கள் ஒரு புதிய சக்தியாக எழுச்சியோடு உருவானார். இன்றைக்கு சபாநாயகராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் என்னுடைய நீண்டகால நண்பர். அவர் சபையிலே நன்றி உரையாற்றும் போது சொன்னதை போல இன்னொரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக மக்கள் விஜயை பார்த்தார்கள். அதன் காரணமாகத்தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே அதிமுக என்பது மேலும் மேலும் தேய்வதற்கு முன்னால், மேலும் மேலும் சரிவை சந்திப்பதற்கு முன்னால் தாவேகாவை ஆதரிப்பது என்கிற சிறந்த முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி உடன்பட வேண்டும். இவர்களோடு மல்லு கட்டி நின்றால் தொண்டர்களின் அதிருப்திக்கு ஆளாவார். நிர்வாகிகள் தாவேகா பக்கம் படையெடுத்து போவார்கள். இந்த காட்சிகளை விரைவில் நாம் பார்க்கலாம். சார், இப்போ அதிமுகவில் இந்த பிளவு, இந்த ஒரு இக்கட்டான சூழலில் மறுபடியும் எல்லோரும் ஒன்றிணைவுன்ற ஒரு விளக்கம் வருமா? திரும்ப சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் இவங்களாம் ஒன்று சேரன்ற மாதிரி வருவாங்களா? இந்த அதிமுகவினுடைய பொதுக்குழுவுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்து தான் இதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். என்னை பொறுத்தவரை தாவேகாவுக்கு ஆதரவு என்ற முடிவை எடுத்திருக்கிற கோஷ்டியினர் கட்சியினுடைய நலன் கருதி சிந்தித்து, தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை தாவேகாவோடு எதிர்நிலையில் அதிமுக பயணிக்க முடிவெடுத்தால் காங்கிரஸ் போனது மட்டுமல்ல, வேறு 1-2 கட்சிகளும் அந்த இடத்தை போய் பிடித்து கொள்ளும். ஆகவே தாவேகாவுக்கு எதிர்காலம் இருக்கிறது. இந்த ஆட்சி யாருடைய காரணத்தினாலோ கவிழுமானால் மீண்டும் விஜய் தான் வருவார். ஓராண்டு காலம் நிம்மதியாக ஆட்சி நடத்த விட வேண்டும். அவர் முதல் 3 கையெழுத்துக்கள் மக்கள் மத்தியிலே வரவேற்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு 700க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள், மக்களுக்கு நெருக்கமான பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகள், இவை அகற்றப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்பை பெற்றிருக்கிறது. நான் இங்கே வருவதற்கு முன் தலைமைச் செயலகத்திலே விஜய் கோடைகால குடிநீர் பிரச்சனை பற்றி ஆலோசனை நடத்துகிறார் என்ற செய்தி வருகிறது. ஆகவே விஜய்க்கு மக்கள் மத்தியிலே உருவாகி வருகிற செல்வாக்கை அதிமுக புரிந்து கொள்ள தவறினால் மேலும் சரிவை சந்திக்கும். சார், இப்போ விஜய்க்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வரக்கூடிய சூழலில் அதிமுக மறுபடியும் ஒன்று சேர்ந்தாலும் கூட மீண்டும் இந்த எழுச்சி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா? சமீபத்தில் விஜய் அவருடைய அந்த நடவடிக்கைகள், எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்ததெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? அது அரசியல் நாகரிகத்தின் அடையாளம் என்று நான் பார்க்கிறேன். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடந்த தேர்தலில் கடுமையாக விமர்சித்திருந்தாலும் கூட முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை இல்லம் தேடி சந்தித்து அவருடைய வாழ்த்தை திரு விஜய் அவர்கள் பெற்றுக்கொண்டதும், அதே போல் அவரை சந்திப்பதற்கு திறந்த மனதோடு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இசைவு தெரிவித்ததும் அரசியல் நாகரிகத்தின் அடையாளம் என்று நான் பார்க்கிறேன். நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழக அரசியலில் முன்பு இருந்த பண்பாடு, அரசியல் நாகரிகம் என்பதெல்லாம் மீண்டும் அந்த காட்சிகள் தோன்றி இருக்கின்றன. அதற்காக விஜயையும் சரி, திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் சரி நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் அரசியலிலே முதிர்ந்த தலைவரான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் தொடங்கி மிக கடுமையாக விஜய் அவர்களை விமர்சித்து வந்த வேறு சில தலைவர்கள், குறிப்பாக திரு சீமான் போன்றவர்கள் எல்லோரையும் திரு விஜய் அவர்கள் சென்று சந்தித்திருப்பது அவருடைய முதிர்ச்சியையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்துகிறது.
இது தமிழக அரசியலில் ஒரு வரவேற்கத்தக்க திருப்பம் என்று நான் பார்க்கிறேன். அதான் சார், இப்போ விஜய் அவருடைய இந்த வளர்ச்சியில் அதிமுக மறுபடியும் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை ஒன்றிணைந்து இருந்தாலும் கூட, இல்லை அவர்கள் இந்த கூட்டணி அதிமுகவுக்குள் பிரச்சனை பெரிதாகாமல் அது தடுத்து நிறுத்தப்பட்டு தாவேக ஆட்சிக்கு ஒரு 2 ஆண்டு காலம் அமைதியாக இருந்து ஆதரவளிக்கக்கூடிய நிலையை, உள்ளிருந்தோ வெளியிலிருந்தோ ஆதரவளிக்கக்கூடிய நிலையை மேற்கொண்டு தாவேகாவுடன் சுமூகமான உறவை பேண்டி கையாண்டு இந்த ஆட்சி நீடிப்பதற்கு வழிவகுத்தால் தாவேகாவுடன் கூட்டணி கூட உருவாகலாம். அது அதிமுக தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டலாம். அந்த திசையில் அதிமுக பயணிக்கப் போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பயந்துட்டு இருக்கிற நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.